சினிமா தான் அரசியல். இப்போ சினிமாவில் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹீரோ ஒரு வில்லன், ஒரு வில்லன் ஒரு ஹீரோ. அப்போ நான் விஜய் அப்படி நான் ஸ்டாலின், ஸ்டாலின் இன்னொன்று விஜய், மற்றவங்களாம் எதுவுமே இல்லை. முதல்ல அடிப்படையில் என்ன பிரச்சனை, மக்களுக்காக களத்தில் நின்று போராடுறாங்களோ இல்லை மக்களுக்காக களத்தில் நின்று ஆட்சி செஞ்சாங்களோ அவங்க எல்லாம் முதல்ல மதிக்கணும். நீ அந்த சக்தி, நீ இந்த சக்தி, நான் வந்து உங்களெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்கல. அதை எப்படி பொருட்டா மதிக்காம போவீங்க? இப்போ எனக்கு 4000 பேர் ஓட்டு போட்டிருப்பான், உங்களுக்கு ஒரு 4000 ஓட்டு, அந்த 4000 பேர் அப்போ நீங்கள் பொருட்டா மதிக்க மாட்டீங்களா? ஒரு அரசியல் தலைவரா, அதாவது இதுக்கு முன்னாடி அவர் வந்து கட்சி தலைவர், ஒரு நடிகர் அப்படின்னு பல முகங்கள் அவருக்கு இருக்கு. அவர் நம்ம இது வரைக்கும் வந்து எப்படி பார்த்தோங்கிற தாண்டி இப்போ வந்து அவர் மக்கள் தலைவர். நமக்கு அவர் பிடிக்குது பிடிக்கல அதுக்கு அப்பாற்பட்டு எனக்கும் அவர் தான் முதலமைச்சர், உங்களுக்கும் அவர் தான் முதலமைச்சர், மக்களுக்கும் அவர் தான் முதலமைச்சர். அப்படின்றப்ப உங்களுடைய பேச்சுங்கிறது எல்லாராலையும் உற்று நோக்கப்படுது அப்படின்னா ஒரு தலைமை பண்போட பேசணும். அது அங்கே இருந்துச்சா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி தலைமை பண்பு. அது என்னமோ அந்த சினிமா டயலாக், கையில் டயலாக் பேப்பர் வச்சிருக்கிறாங்கிறது உண்மைதான். ஆனால் அதுக்காக இவ்வளோ சினிமாத்தனமான பேச்சு தேவையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எங்களுக்கு 2 எதிரி தான். ஐயா, நீங்கள் ஜெயிச்சு சட்டமன்றம் போயிட்டீங்க, இன்னமும் தேர்தல் பரப்புரையில் பேச மாதிரி 2 பேர் தான், ஒன்று டிவிக்கே இன்னொன்று டிஎம்கே. எதுக்கு இது ஜெயிச்சு போயிட்டீங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு சதி பண்றாங்க. நீங்க ஜெயிச்சுட்டீங்க, அவங்க சதி பண்றாங்க பண்ணல, அப்படி நீங்க இந்த சதி பண்றாங்கன்னு நீங்க சொல்லணும்னா எங்க பேசணும்னா, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் இருக்காரு, அவர் சட்டமன்றத்துல எங்களுடைய கூட்டணி கட்சிகளின் தயவுல தான் நீங்க இன்னைக்கு உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு பேசும்போது, இங்க பேசின அந்த வீர ஆவேச பேச்சுக்களை சட்டமன்றத்துல தைரியமா உங்க பாசல சொன்னா, நேருக்கு நேர் நெத்திக்கு நெத்தி அவர்கிட்ட நீங்க என்ன சொல்லிருக்கேன்னா, யார் தயவுல வேணாலும் நான் ஆட்சி அமைச்சிருக்கேன், எனக்கு பின்னாடி நீங்க இவ்வளவு சதி பண்ணிருக்கீங்க, இதையெல்லாம் நான் முறியடிச்சு நிக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட பேசுங்க. உலகெங்கும் பரவி வாழும் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மளோடு இணைந்திருப்பது மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அக்கா கவிதா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நடப்பு அரசியல் பற்றி சில கேள்விகள் பற்றியும் அக்காவோட விமர்சிக்க வேண்டியது இருக்குது. வாங்கல் அக்கா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் அக்கா. 2026 நடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவு நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழ் தேசியம் திராவிடம் தாண்டி திரைக்கவர்ச்சிங்கிற ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிறத நம்ம மக்கள் கொடுத்த அவங்க பதிலிருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடிந்தது. அதையொட்டி சிஎம் விஜய் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறம் திருச்சியில் முதல் பேச்சு தொடங்கியிருந்தார். நீங்கள் திருச்சி பகுதியை சேர்ந்த ஒரு மக்கள். நேற்று இந்த பேச்சின் மூலமாக தாண்டி பொதுமக்கள் ஒரு சில பேர் அவல நிலைக்கு உட்பட்டாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் பாலத்தில், காவேரி பாலத்தில் நடந்த இஷ்யூ, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது அவங்க அனுபவிச்சாங்கன்னு சொல்கிறத விட நான் அனுபவபூர்வமாக நேற்றுக்கு நானும் அந்த கஷ்டப்பட்டவர்கள் நானும் ஒரு ஆள். என்னுடைய மகளை நான் கல்லூரிக்கு அனுப்பிட்டு பேருந்து விடலை. என்கிட்ட இருசக்கர வாகனம் இருந்தது, நான் போய் அழைச்சிட்டு வந்துட்டேன். இருசக்கர வாகனம் இல்லாமல் வெளியிலேருந்து வரக்கூடிய மற்றவர்களுடைய ஏற்கனவே பேருந்து, திருச்சியுடைய பேருந்து நிலையத்தை அவங்களுக்கு தெரியும், இங்கேருந்து பஞ்சப்பூருக்கு மாற்றி தினம் அவதி தான் பட்டுட்ருக்கோம். இப்போ இதில் நேத்திக்கு வந்து ஸ்பெஷலாக நடந்தது. இவங்க சொல்லுவாங்கல்ல, திமுக ஒரு தீய சக்தி, அந்த சக்தி இந்த சக்தி, அவர் நிறையா சக்தி சொன்னார். அதில் நேற்று நான் பார்த்த சக்தியை பற்றி நான் சொல்லணும் இல்லையா? பிள்ளைங்களை கல்லூரிக்கு நேற்று தான் முதல் நாள் கல்லூரி சென்ட் ஜோசப் காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க, ரீஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. கல்லூரிக்கு போன பிள்ளைங்களை வந்து 11:30 மணிக்கே கல்லூரி விட்டுட்டு வெளியில் வந்தால் 11:30 மணிக்கே அவங்களுக்கு பேருந்து கிடையாது. இவர் வரப்போகிறதா சொன்ன நேரம் வந்து மாலை 4 மணிக்கு. காலையில் 11 மணிக்கே சத்திரம் அந்த பேருந்து நிலையத்துக்குள்ளே அரசு பேருந்துகளோ இல்லை தனியார் பேருந்துகளோ எந்த பேருந்தும் இல்லை. அங்கே நின்னதெல்லாம் 4 சக்கர வாகனம், தாவேக்கா கொடி கட்டின 4 சக்கர வாகனங்கள் பேருந்து நிலையத்துக்குள்ளே நிற்கிது. பேருந்துகள் நிற்க அனுமதி கொடுக்கல. பேருந்துகள்லாம் எங்கே இருக்காங்கன்னா சுற்றி விடுறாங்க. அப்போ எங்கே அப்படின்னா எல்லா இடத்துலையும் மக்கள் வந்து அவஸ்தைப்படுறாங்க. அப்போ எல்லாரும் எங்கே போங்கன்னா கிட்டத்தட்ட மாம்பழச்சாலை பகுதியை இன்னொரு பேருந்து நிலையமாக தற்காலிகமாக மாற்றி அங்கேருந்து இங்கே நடந்து வந்து இங்கேருந்து பேருந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட காவேரி பாலம் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த இது இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அப்ராக்சிமேட்டாக. அவ்வளோ தூரம் நீங்கள் ஒரு மாலை நேரத்தில் நடக்கலாம். ஏன்னா காலையில் வாக்கிங் போகிறவங்களும் இருக்காங்க, மாலையில் வாக்கிங் போகிறவங்களும் இந்த பாலத்தில் நடப்பாங்க. ஆனால் மத்தியானம் உச்சி வெயில நான் என்னுடைய மகளை போய் கூட்டிகிட்டு வரதுக்கான அந்த போன நேரம் பார்த்தீங்கன்னா 1 மணி 1:15 மணிக்கு போய், ஏன்னா 11:30 மணிக்கு விட்டு அவள் அவ்வளோ நேரம் அங்கே நின்றுட்டுருக்குறா. நீங்கள் வாங்க, நான் பேருந்து வந்துருச்சுன்னா ஏறிட்டேன்னா திடீர்னு வந்து இந்த இடத்துல இறக்கி விட்டாங்க அப்படின்னா நானும் பேருந்து வந்துடும் அப்படின்னு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நான் இல்லைம்மா இறக்கி விட்டாங்க இங்கே நின்றுட்டுருக்கேன். மாறி மாறி சொல்லும்போது நமக்கு என்னடா அது, பொம்பளை பிள்ளை அனுப்பியிருக்கிறோம் ஒத்தையில் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு வெயிலில் பசியோடு நின்றுட்டு இருக்காங்க. இவ்வளோ போய் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ என் பிள்ளை மாதிரி எத்தனை பெண் குழந்தைகள் நின்றுட்டு இருப்பாங்க. பேசுவார் இல்லையா, எங்கள் வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு தரோம், அதை தரணும். நீங்கள் வர்றீங்கன்னா தாராளமாக வாங்க. நீங்கள் சொல்லாமல் எத்தனையோ கல்யாணத்துக்கு நீங்கள் மட்டும் சத்தம் இல்லாமல் போகிறீங்க, சத்தம் இல்லாமல் வரீங்க, ஆரவாரம் இல்லாமல் வந்துட்டு போகணுன்னாலும் போகலாம். இதைத்தானே ஏற்கனவே திமுக பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் நீங்கள் என்ன மாற்ற கண்ட போறீங்க? அவங்க வர்றாங்க அப்படின்னா இங்கேருந்து ரோடை பிளாக் பண்ணுறது என்ன, அது பண்ணுறது என்ன? ஏன் ஐயா காமராஜரை பற்றி உங்கள் பின்னாடி நான் 5 பேர் படத்தில் ஒருத்தர் காமராஜர் ஒருத்தர் இருந்தார், அவரோட செயல்பாடு அதுக்கு தான் சொல்கிறோம். படிங்க படிங்க படிங்கன்னு சொல்கிறோம். சும்மா பிக்சரை வச்சு இந்த சினிமா நீங்கள் எப்படி படம் காட்டுவீங்களோ அதே மாதிரி காமராஜரையும் வச்சு படம் காட்டாமல் தயவுசெய்து அவரை படிங்க.
இனிமேலாவது படிங்க. ஒரு பகுதியை நீங்கள் வரீங்களா, நீங்கள் பாட்டுக்கு ஓரமாக உங்கள் பாதுகாப்போட போங்க, இந்த பக்கம் மக்கள் பயன்பாட்டுக்கு ஒரு சாலையை நீங்கள் பயன்படுத்த விடுங்க. நேற்று பேருந்துகள் இல்லாமல் கை குழந்தைய வச்சுட்டு உண்மையிலே பாலத்தில் நம்ம மட்டும் நடக்கிறதே ரொம்ப கடினம். சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்காங்கன்னா அவங்க கால் சுடும். செருப்பே போட்டிருந்தாலும் எவ்வளோ தூரம் இந்த வெயிலில் நடக்குங்க, மயங்குறாங்க பிள்ளைங்க. அதுகளை இடுப்பில் தூக்கிக்கிட்டு இதை வந்து நான் கண்கூட பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு. அப்போவே எனக்கு ரொம்ப வேதனை என்னன்னா, 2 வீலர் இருக்கு, நம்ம குழந்தைய கூட்டிகிட்டு வந்துட்டோம். இல்லாமல் அவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா அண்ணா சிலையில் நிற்கிறாங்க, மாம்பழ சிலையில் நிற்கிறாங்க, பேருந்துகளில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஒரு நாள் எதுக்காக வந்திருக்காங்க, நன்றி சொல்ல வந்த அன்னைக்கே இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த 5 வருஷம் ஆட்சியில் இவங்க தொடர்ந்து இவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது போக போக தெரியல, நேத்தே தெரிஞ்சிருச்சு. நான் அதை தாண்டி முக்கியமான விஷயம் என்னென்னா, நன்றி சொல்ல வந்ததெல்லாம் ஓகே தான். நன்றி சொல்லணும்னா 234 தொகுதியில் நீங்கள் வென்ற பகுதிகளில் போய் நீங்கள் வந்து சொல்லணும். அதில் குறிப்பாக நீங்கள் ஜெயிச்சது 2 இடம். நீங்கள் இருக்கிறது சென்னையில், பெரம்பூர் போகாமல் நீங்கள் வந்து திருச்சி கிழக்குக்கு வர்றீங்க. திருச்சி வந்து எங்கள் செல்ல பிள்ளை அப்படின்ற அந்த வார்த்தையை குறிப்பாக பயன்படுத்திருக்கீங்க. என்ன காரணம், கிட்டத்தட்ட அவர் நன்றி சொல்ல வரல, அவர் அடுத்த இடைத்தேர்தலுக்கான பரப்புரை தொடங்கிட்டார். நேற்றுக்கு பேச்சு கூட எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நன்றி சொல்ல வருவதற்கான அந்த பேச்சுங்கிறது எப்படி இருக்கும், அந்த மாதிரியே இருந்துச்சு. நீங்கள் வந்து என்ன அது எப்படி இருக்குன்னு நான் வேணால் சொல்லி காட்டுறேன். நீங்கள் கேட்பீங்களா, அவர் பேசுன மாதிரி நேற்று அவர் பண்ண கூத்துக்கெல்லாம் நாங்களும் பதில் சொன்னால், சிஎம் அங்கிள் இட்ஸ் வெரி வெரி ராங் அங்கிள் அப்படி தானே அவர் பேசினார். நேற்று நீங்கள் பண்ணதுக்கும் பதில் சொல்லணும், அப்படி தான் சொல்லணும். ஆனால் உங்களை மாதிரி நாங்கள் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் அதே நேரம் நேற்றுக்கு நடந்த சம்பவங்கிறது பரப்புரை தொடங்கியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, நீங்கள் பெரம்பூரில் போய் நன்றி சொல்லணும்ல, அங்கே போய் சொல்லலை, இங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னா என்ன காரணம், அந்த மக்கள் மத்தியில் ஒரு நரேட்டிவை தொடர்ச்சியாக செட் பண்ணுறாங்க. இவங்களை கொஞ்சம் கூட சிந்திக்க விட்டுறக்கூடாது. நமக்கு திமுக மேலே 1000 விமர்சனம் இருக்கும். அவங்களுடைய ஆட்சி இருந்தப்போ நம்ம ஆட்சியை விமர்சித்தோம். நம்ம யாரையும் தனி மனிதர்கள் மேலே நம்ம தனி மனித விமர்சனம் பண்ணலை. ஆனால் அவங்களுடைய ஆட்சியை நம்ம கடுமையாக விமர்சனம் பண்ணோம். அதை இவங்க யாரும் காட்டலை, அது வேறு விஷயம். ஆனால் அதை தாண்டி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவரே ரொம்ப தெளிவாக சொன்னார், 6 மாதம் போகட்டும். ஏன்னா ஒருத்தருடைய செயல்பாடுங்கிறது இந்த 6 மாத காலகட்டத்தில் இருக்கும். அப்போ அதை நம்ம என்ன பண்ணுறதுன்னு முடிவெடுக்க முடியும். இப்போ நான் வந்து யாருக்கு எந்த தடையால நாங்கள் வந்து ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக இருக்க போகிறோங்கிறது. ஏன்னா இந்த பேச்சுவார்த்தை மீடியாக்கள் பேசுனாங்க. அப்படி ஒரு சந்திப்பு நடந்ததா, அப்படி ஒரு முயற்சி நடந்ததா அப்படிங்கிறது, ஏன்னா மீடியாக்கள் தான் கற்பனை பண்ணுற எல்லாத்தையுமே பேசுவாங்களே. ஏன்னா ஒரு காலத்தில் மீடியாங்கிறது ஜனநாயகத்தின் 4ஆம் தூணாக இருந்தது. இன்னைக்கு மீடியா ஜனநாயகனின் 4ஆம் தூணாக இருக்குது, பார்க்க முடியுதுல்ல, அப்படிதான் இருக்குது. அதனால மீடியாக்கள் செட் பண்ணுற விஷயத்த அதை தூக்கிட்டு வந்து, ஏன்னா மீடியாக்கள் தானே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்போ நீ கேட்ட விஷயம் உண்மை, நீ பார்க்குற விஷயம் உண்மை அப்படின்னா அதோடைய வேறு என்னென்னா, நாங்கள் பரப்புகிற விஷயம் உண்மைன்னு அந்த மக்களோட மைண்ட்குள்ளே செட் பண்ணுறாங்க. 2வது, அவருடைய அரசியல் எதை சுற்றி இருக்குது அப்படின்னா, சினிமா தான் அரசியல். இப்போ சினிமாவில் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹீரோ ஒரு வில்லன், ஒரு வில்லன் ஒரு ஹீரோ. அப்போ நான் விஜய் அப்படின்னா ஸ்டாலின் இன்னொன்று விஜய், மற்றவங்களாம் எதுவுமே இல்லை. முதல்ல அடிப்படையில் என்ன பிரச்சனைனா, மக்களுக்காக களத்தில் நின்று போராடுறாங்களோ இல்லை மக்களுக்காக களத்தில் நின்று ஆட்சி செஞ்சாங்களோ அவங்க எல்லாம் முதல்ல மதிக்கணும். நீ அந்த சக்தி, நீ இந்த சக்தி, நான் வந்து உங்களையெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்கலை. அதை எப்படி பொருட்டாக மதிக்காமல் போவீங்க? இப்போ எனக்கு 4000 பேர் ஓட்டு போட்டிருப்பான், உங்களுக்கு ஒரு 4000 ஓட்டு, அந்த 4000 பேர் அப்போ நீங்கள் பொருட்டாக மதிக்க மாட்டிங்களா? இப்போ நாங்கள் உங்களை வந்து இதுக்கு முன்னாடி விமர்சிச்சிருக்கலாம். இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள், சிஎம் அவர்கள், ஏன் நாங்கள் மரியாதையாக சொல்கிறோம்? தனிப்பட்ட விஜய் அவர்களுக்கு கொடுக்குற மதிப்பு இல்லை, மக்கள் பிரதிநிதின்னு உங்களுக்கு வாக்களிச்சாங்களே அந்த மக்களை நாங்கள் மதிக்கிறோம், மக்களாட்சி தத்துவத்தை மதிக்கிறோம். அப்போ நீங்களும் மக்களாட்சி தத்துவத்தை மதிச்சிங்கன்னா, ஜனநாயகம்னா என்னன்னு அந்த ஜனநாயகனுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, அப்போ நீங்கள் அவங்கள மதித்து தான் நீங்கள் பேசணும். உங்களை சுற்றி சூழ்ச்சி நடக்குதுன்னா நடக்கட்டும், அரசியல்லாம் எல்லாம் தான் நடக்குது. அதை தாண்டி உங்களை ஜெயிக்க வச்சுட்டாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, என்ன செஞ்சுருக்கீங்க? இப்போ உங்களை சுற்றி பாலியல் கொடுமைகள் நடக்குது, இது சிங்கப்பெண் படையை வந்து ஆரம்பிக்கணும்னு நீங்கள் போனீங்க, திடீர்னு உங்கள் ரூட்டு தானே ரூட் மாஃபியா சொல்லக்கூடிய ஒரு விமர்சனம் வந்து ரூட் மாஃபியான்னு சொல்கிறாங்க. எனக்கு உண்மையில அது பேர் என்னன்னு தெரியாது, ரூட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவர் ஜெகதீஷோட வீட்டுக்கு புதுமனை புகுவிழாக்கு பட்டு வேஷ்டி சட்டையில் மாப்பிள்ளை மாதிரி போயிட்டு வரீங்க, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் போனாலும் நீங்கள் என்ன அன்னைக்கு அரசு நிகழ்வுகள் என்ன இருக்கோ அதையும் நீங்கள் வந்து தவறாமல் செஞ்சுருந்தீங்கன்னா சரி. அவர் பர்சனல் வேலையும் கரெக்டாக வச்சுருக்கிறாரு, அரசு வேலையிலையும் கரெக்டாக வச்சுருக்காரு. குறிப்பாக பெண்களுக்கு என்ன செய்யணுமோ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொண்டு வந்து அதை ஒரு வாரம் தள்ளி போடும். சரி, இந்த ஒரு வாரம் தள்ளி போகிறதுல எத்தனை பாலியல் குற்றங்கள் நடக்கும்? பாதிக்கப்பட போகிறது யாரு? மக்கள் பாதிக்கப்பட போகிறாங்க. அதை பற்றி கவலையப்படாத உங்களை என்னன்னு பேசுறது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சொன்ன கருத்து வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடத்தில் ஒரு விமர்சனமாகவே இருந்தது. எந்த மாதிரி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிங்கப்பெண் திட்டம் ரொம்ப முக்கியம். ஏன்னா பாலியல் குற்றங்கள் அதிகமாகிடுச்சு, பெண்களுக்கான அநீதி அதிகமாகிடுச்சு, சட்ட சீர்கேடுகள் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதை தடுக்கிறதுக்காக கூடுதல் படைகள் தேவைப்படுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனால் இந்த இடத்துல அரசோட வரி பணம்,
மக்கள் செலுத்தக்கூடிய வரிப்பணத்து மூலமா நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விழாவை தள்ளி வச்சுட்டு தனிப்பட்ட ஒரு நபரோட ஃபங்க்ஷன் போறாங்கன்னா இதை அவங்க வரிப்பணத்தை வந்து எப்படி பார்க்குறாங்க, இது மக்கள் பணம் தானே, செலவு பணம் ஆகட்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து உருவாக்க இருக்கா, இல்லை பார்த்துக்கலாம் நம்ம தானே அரசு அப்படிங்கிற ஒரு மேம்போக்கு தன்மை இருக்கதான் நீங்கள் பார்க்குறீங்களா? ஏன்னா இந்த கேள்வி மக்களே கேட்டாங்க. அரசு விழாங்கிறது எங்களோட வரிப்பணத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம், இதை நீங்கள் தள்ளி போட்டு எப்படி நீங்கள் அதை பண்ண முடியும் அப்படின்னு கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, அவருக்கு என்ன அப்படின்னா, அவருக்கும் சரி அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த தொண்டர்களுக்கும் சரி, அரசியல்ங்கிறது ஒரு அரசு எப்படி இயங்குதுன்னே தெரியாது. அதான் உண்மை. என்ன அப்படின்னா, இப்போ சொல்கிறாங்கல்ல, கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க, காலி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், ஜிஎஸ்டிங்கிறது மாநிலமும் போடுறாங்க, மத்திய அரசுக்கும் போடுறாங்க. ஸோ வரியில் தான் ஒரு அரசு இயங்குது அப்படிங்கிறது தெரியும். ஒவ்வொரு மாதமும் நீங்களும் வரி கட்டுறீங்க, நானும் கட்டுறேன். அப்போ வருவாய்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ எதுவுமே இல்லாமல் தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு எப்படி வெளியில் பொது வெளியில் பேசுகிறாங்க? இப்போ வருவாய் வருது, அது நீங்கள் எப்படி நிர்வகிக்க போகிறீங்கிறதா இங்கே கேள்வியே. கடன் வேணும்னா அவங்க வாங்கின மாதிரி நீங்களும் வாங்க முடியும், சரியான வழியில் நீங்கள் வாங்க முடியும். ஒருத்தர் என்னடானா, நாங்கள் அங்கே அதாவது ரீல்ஸ் போடுறது, இவங்க தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க, நாங்கள் என்ன செய்கிறது? நீங்கள் விமர்சனம் பண்ணி தேர்தல் அறிக்கை கொடுக்கும் போதே கடன் இருக்குது, ஆனால் கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க நீங்கள் எப்படி பேசலாம்? ஒவ்வொரு மாதமும் வரி கட்டுறோமே. அப்போ வரி செலுத்துகிற மக்கள் இதை கேள்வி கேட்கணும். இது என்ன கொடுமைன்னா, இந்த ஃபயர் விடுறாங்க இல்லையா அந்த கட்சிக்கு, அவங்களும் வரி கட்டுறாங்க. நிறைய ஆட்டோக்களில் டிவிகே கொடிகள் இருக்குது, நிறைய அவங்களுடைய தொண்டர்கள் இருக்காங்க. நிறைய கார்களில் டிவிகே வரி கட்டுறீங்கல்ல, புதுசாக கார் வாங்கி கொடி வைக்கிறீங்கல்ல, வரி கட்டுறீங்கல்ல, மாநில அரசுக்கும் சேர்த்தானா வரி கட்டுறீங்க. அப்புறம் கஜானா எப்படி வரி கட்டும் போது எப்படி கஜானா காலியாக இருக்கும்? இது எல்லாத்துக்கும் மேலே டெல்லி போகிறாரு. ஸோ டெல்லி போயிட்டு வந்தது உண்மையிலே அந்த நீங்கள் டெல்லி பயணம்ங்கிறது மக்களோட வரிப்பணத்தில் போயிட்டு வரீங்க. இப்போ அது ஒரு விஷயத்தை வந்து எல்லாரும் விமர்சனமாக்குனாங்க, கூட யாரை கூட்டிகிட்டு போனாருன்னு. அப்படிப்பட்ட ஒரு நபர் முக்கியமான நபரா? பிரதமரை பார்க்க போகிறதுக்கு எதுக்காக அப்படிப்பட்ட ஒரு நபரை கூட கூட்டிகிட்டு போனீங்க? இதுவும் மக்கள் வரிப்பணத்தில் போகிறீங்க. நீங்கள் தனிப்பட்ட உங்கள் பணத்தில் போனீங்கன்னா யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. அப்போ என்னென்னா, உங்களுக்கு வரி வருவாயை பற்றியோ மக்கள் எப்படி வரி செலுத்துகிறாங்கன்னோ இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. வழக்கமாக சினிமா டயலாக், இந்த 4 டயலாக்லேயே நீங்கள் 5 வருஷம் ஆட்சியை முடிக்க முடியும்னு இந்த சந்திரமுகின்னு சொல்லி ஆள் மனசில் நம்ப வச்சுருப்பாங்கல்ல ஜோதிகாவை, அது மாதிரி அவர் கூட இருக்கிறவங்க, அவரை சுற்றி இருக்கிறவங்க, நீங்கள் சொன்னீங்கள்ல இந்த பிஆர் டீம், இந்த மாதிரி ஆட்கள், இந்த ப்ரொமோஷன் பண்ணுற ஆட்கள், அப்புறம் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இந்த மாதிரியான ஆட்கள், அவருக்குள்ள ஆள் மனசில் நம்ம இந்த 4 டயலாக் பேப்பரை வச்சு இந்த 5 வருஷத்தை ஓட்டிடலாம். 2வது, வரியை பற்றி மக்களுக்கு தெரியாது. ஏன்னா மக்களுக்கு வரி வருவாயில் தான் அரசு நடக்குது அப்படிங்கிற புரிதல் இருந்திருந்தா இவங்களுக்கோ இந்த மாதிரி வாக்கு செலுத்தி திரைக்கவர்ச்சிக்கு வாக்கு செலுத்தியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு கரெக்டான திட்டங்களோட நாம் தமிழர் கட்சி முன் வச்சோம். ஸோ மக்களுடைய வரிப்பணம் வருது அப்படின்னா, இப்போ 2500 கொடுக்குறாங்கன்னா நிறைய மக்களுடைய புரிதல் அப்படின்னா, கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, நான் வாங்குகிறோம், இலவசமாக வருது, அப்படி தானே பல்லாண்டு காலமாக அவங்க மனசில் பதிவு வச்சுருக்காங்க. நீங்கள் கெட்டுற வரிப்பணம் தான், அதாவது காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும், இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வாழவே முடியல, நான் தூக்குப்பட்டு தொங்குறேன், இல்லை நான் மருந்து குடிச்சு சாகுறேன்னு செத்தே போனால் கூட நம்ம கட்டுற வரியில் தான் இந்த அரசாங்கம் இயங்கும். இதுதான் அடிப்படை. அப்போ உங்கள் கிட்டேருந்து வாங்கின அந்த வரி வருவாயை நிர்வாக ரீதியாக பிரித்து உங்களுக்கு நலத்திட்டங்களாக எப்படி கொடுக்க போகிறாங்கங்கிறதா ஒரு நல்ல ஆட்சி. அதே அவங்களுக்கு இன்னும் புரியலையே. 2500 இவர் தரேனாரு, 1000 ரூபா அவர் தராரு. அப்போ அதை கொடுக்கணும் அப்படின்னா அதை நம்மக்கிட்ட வேறு வழியில் வாங்குவாங்க. அப்போ இதை நமக்கு இலவசமாக தர்றதுக்கு இப்போ 2500 கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எத்தனை குடும்பங்கள் இருக்குது, எத்தனை கோடி குடும்பங்கள் இருக்குன்னு. திமுக என்ன பண்ணாங்களோ 4000 கோடி அவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா, துபாய்க்கு போயிட்டு வருவாங்க. என்னன்னு கேட்டால் 4000 கோடி வந்து நாங்கள் முதலீடு எடுத்துட்டு வந்தோம் அப்படிம்பாங்க. ஆனால் மாதம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கொடுக்குறதுல பல ஆயிரம் கோடிகள் வந்து நீங்கள் செலவு பண்ணுவீங்க. அப்போது இந்த காசை நீங்கள் முதலீடாக வச்சு அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து அவங்கள நீங்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்கு பண்ணலாம். இதைத்தான் திமுக பண்ணாங்க. இதையே நீங்கள் பண்ணுவீங்கன்னா இதை மாற்றுன்னு பார்க்க முடியாது. 2வது, இதை சுற்றி பார்த்தோன்னா ஒரே வாரத்தில் சிம்பிளாக சொல்லணும்னா, திமுக சுட்ட தோசை நீங்கள் திருப்பி போட்டிருக்கீங்க. அதை தாண்டி இவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மாற்றம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது, வரி வருவாய்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. மொத்தத்தில் அரசியல் அப்படிங்கிறதுக்கான அடிப்படையே இன்னும் கட்சி தலைமைக்கே தெரியல. அதனால தான் அவர் வந்து இன்னமும் அதை தான் அந்த படித்த பசங்களே சொல்கிறாங்களே, 2500 ரூபா இதை தான் நான் ஸ்டாலினும் கொடுக்குறேன்னு. அவர் வந்து மக்கள் பணத்தை தரேனாருங்க. எங்கள் தலைவர் அவர் சம்பாரித்து வச்சுருக்க பணத்தை தரேன்னு சொல்கிறாங்கன்னு படித்த பெண் குழந்தைகள் பேசுகிறாங்க. அப்போது படித்த பிள்ளைங்களுக்கு எந்த அளவுக்கு அரசியல் அறிவு இருக்குது, புரிதல் இருக்குது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக இருக்குது. அப்போ அவருக்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்குங்கிறத அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தா தானே அவருக்கு தெரியும். கண்டிப்பாக வரி வருவாய் வருது, இந்த வரி வருவாயை நாங்கள் என்னவா நிர்வகிக்கிறோம், எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறோம், இப்படிலாம் நம்ம வந்து பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி அவருக்கும் இது விளையாட்டு தான்.